போலாமா? போலாம். என்னடா யோசிக்கிற? நான் உன் கூட வர்றதுனால உனக்கு எதுவும் பிரச்சனையா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ என் கூட வர்றதுனால உனக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு யோசிக்கிறேன். அப்படி என்ன பிரச்சனை? இல்லை, இயேசுவை பற்றி சொல்ல போகிறேங்கிற. என்ன போல் எங்கள் ஊரில் எல்லாரும் ஏற்றுக்குருவாங்களோ இல்லை எதிர்ப்பாங்களோன்னு தெரியலையே. ஏற்றுக்கிட்டாலும் எதிர்த்தாலும் சொல்ல வேண்டியது நம்ம மேலே விழுந்த கடமை. அப்போ நீ என் கூட ராஜஸ்தான் வர்றது உறுதியாக இருக்கிற? நிச்சயமா. சாமி, நான் போகிற காரியம் நடக்குமா சாமி? சாமியே தலையாட்டிட்டு அப்போ நான் என்ன கண்டிப்பாக நடக்கும். இதாங்க சாமி, நான் வரேன் சாமி. ஏய் லோகேஷ், எப்படிடா இருக்க? ஏசப்பாவோட ஆசீர்வாதத்தால் நல்லா இருக்கேன். ஏசப்பாவா? தெரியாதுல்ல, அவரு தான் நம்மளை படைச்ச தெய்வம். நமக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா. நம்ம ஆமா சாமி தலையாட்டிட்டா எல்லாம் நடக்கும். சரி, இவர் யாரு? இவன் ஜேம்ஸ், என் கூட தான் படித்தான். இனி இங்கே தான் இருக்க போகிறான். இருக்கட்டும் இருக்கட்டும், எனக்கு சந்தைக்கு நேரமாச்சு, பிறகு பேசுவோம். அது என்னடா ஆமா சாமி? தெரியாதா? ஒன்று அவன் தலையாட்டுவான், இல்லை எல்லாரையும் தலையாட்ட வச்சிருவான். இது என்ன, இதோட ஒரு சாமியார் இருக்காரு, பேரு ஜோக்கர் சாமியார். ஜோக்கர் சாமியா? சாமி, ஏய் நீ நாசமா போடா. சாமி போடா போடா சாமி. ஏய் நீ நல்லா ஆடுறா. இல்ல சாமி, நான் நாசமா போறேன். நீ நல்லா ஆடுறா. வேணாம் சாமி, வேணாம் சாமி, நான் நாசமாவே போறேன். ஏய் நீ நல்லா தாண்டா இருக்கணும். நல்லா ஆடுறா, நல்லா ஆடுறா. போடா போடா போடா. நல்லா இருக்கணுமா? இன்னைக்கு என்ன நடக்க போதோ தெரியலையே. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு தெரியலையே. ஏன் தம்பி புலம்புற? அந்த போறாரு பாரு, அவரை நல்லா இருக்க மாட்டேன்னு சொல்றாரு. ஆனா அவன் சந்தோஷமா போயிட்டு இருக்கிறான். ஆனா உன்னைய நல்லா இருப்பேன்னு தானப்பா சொல்லியிருக்கிறாரு. நீ ஏன்பா இப்படி புலம்பிட்டு இருக்கிற? அதை ஏன் கேட்குறீங்க ஐயா? அந்த ஜோக்கர் சாமி இருக்கார்ல, ஜோக்கர் சாமி, அவர் ரொம்ப வித்தியாசமான ஆள் ஐயா. அவர் நாசமா போவேன்னு சொன்னா நல்லா இருப்பேன்னு அர்த்தம், நல்லா இருப்பேன்னு சொன்னா நாசமா போவேன்னு அர்த்தம். இப்போ என்னை பார்த்து அவர் நல்லா இருப்பேன்னு சொல்லி சாப போட்டு போயிட்டா ஐயா. அதான் என்ன நடக்க போகுதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஐயா. கவலைப்படாதீங்க, வேதத்துல காரணம் இல்லாத இட்ட சாபம் தங்காதுன்னு இயேசு சொல்லியிருக்கிறாரு. அதனால உங்களுக்கு ஒன்றும் நடக்காது. ஏசுவா? அவரு யாருப்பா? நம்ம சாபத்தை அவர் ஏத்துக்கிட்டு சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற தெய்வம். மற்றவங்க சாபத்தை தேய்க்கிறதுக்கு ஒரு தெய்வம் இருக்காங்களா? ஆமா. பாத்தியா எங்க ஊரோட நிலைமை எப்படி இருக்குன்னு? நம்ம சொல்ல வேண்டிய கடமையை சொல்லுவோம், மற்றதை இயேசு பார்த்துக்கிடுவார். எல்லா பேருக்கும் தலையாட்டி தலையாட்டி இப்ப தலை தானாவே ஆட ஆரம்பிச்சிருச்சு. என்ன சாமி, நான் போன காரியம் ஒண்ணுமே நடக்கல. நீ நடக்குமான்னு தானே கேட்ட? ஆமா. ஆடு நடந்துச்சா? ஆமா. மாடு நடந்துச்சா? ஆமா. குறுக்க 2 கோழி நடந்துச்சா? ஆமா. கூடவே உன் கால் நடந்துச்சா? ஆமா. இத்தையும் நடந்திருக்கு. அப்புறம் ஏன்டா ஒண்ணுமே நடக்கலன்ற? போடா. சரி, வரேன் சாமி. உன் கை கட்ட அவுக்கணுமா? இல்ல, என் பாவ கட்ட அவுக்கணும். அப்ப ஒரு தங்க கையை செஞ்சு அதை நான் ஏற்கனவே செஞ்சுட்டேன். அப்ப அந்த கையால ஒரு 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணிடு. அதை 5 வருஷம் முன்னாடி செஞ்சுட்டேன். அப்ப பேசாம தாமிரபரணி ஆத்துல போய் தலையா முங்கி எஞ்சிட்டேன். எதை சொன்னாலும் செஞ்சாங்கிறான். பேசாம இந்த கைய தீய வச்சு கொளுத்து. ஏன் நீங்களே கொளுத்தீங்களா? ஏன் நான் உள்ள போறதுக்கா? முடியாதுல்ல, அப்ப நான் வெளியே போறேன். நம்மளுக்கத்துக்குனே வந்துட்டு போறானுங்களே. சொல்றா சாமி, என் மாடு பால் அதிகமாவே கறக்க முடிக்க சாமி. அப்படியா? நல்லா பருத்தி கொட்டையும் புண்ணாக்கையும் வாங்கி கள்ளித்தண்ணில ஊற வச்சு ஒரு 7 நேரம் போடு, நல்லா பால் கறக்கும். நான் அதான் தினமும் போட்டு இருக்கேன் சாமி. டேய், நான் போட சொன்னது மாட்டுக்கு இல்ல, இந்த வயிற்றுக்கு. என்னது எனக்கா? உன்னெல்லாம் எவன்டா மனுஷனா மதிக்கிறான்? சரி, மடிக்க வேணாம். ஆனா எனக்கு போட்டா மாடு எப்படி பால் கறக்கும்? மாடு எப்படி பால் கறக்கும்? ஆனா நீ சாப்பிடுறத மாட்டுக்கு போடு, பால் கறக்கும். சாமி சொல்றது சரியாதான் இருக்கும். சரி சாமி, எனக்கு போட வேண்டிய சாப்பாட மாட்டுக்கே போட்டுறேன் சாமி. போடா போடா போடா, அதையே செய்யடா போடா. வரானுங்க போற, இதெல்லாம் ஒரு பிரச்சனை எடுத்துக்கிட்டு நம்மகிட்ட. கை எப்பயுமே கட்டியே இருக்கேப்பா. யாருப்பா கட்டி போட்டா?
நான் தான். இந்த கையால் நான் செஞ்ச பாவத்துக்கு தண்டனையா, இந்த கையால் எதுவும் செய்யக்கூடாதுன்னு கட்டி வச்சிருக்கேன். உன் பாவத்துக்கு தண்டனைய ஏற்கனவே ஒருத்தவர் அனுபவிச்சிட்டாருப்பா. உன் கை செஞ்ச பாவத்துக்கு அவர் கையில ஆணி அடிக்கப்பட்டு தண்டனை ஏத்துக்கிட்ட தெய்வம் இயேசுதான்ப்பா. ஊருக்குள்ள புதுசா வந்திருக்கிற பையன் வரான். ஐயா, ஆ. இயேசு உங்களை நேசிக்கிறாரியா. ஏன் இப்படி எவனை பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் ஏசு ஏசுன்னு அலையறீங்க? அது என் மேல விழுந்த கடமையா. என்னப்பா படிக்க போன இடத்துல புதுசா ஒரு கடவுளை பிடிச்சிட்டு வந்திருக்க? படிக்க போனனால இல்லைங்கய்யா, அந்த இயேசு என்ன பிடிச்சிட்டாரு, அதனால நானும் அவரை பிடிச்சிட்டாங்கய்யா. நீங்க எல்லாம் ரொம்ப படிச்சு உங்களுக்கெல்லாம் பைத்தியம் பிடிச்சி போச்சியா? ஆமாங்கய்யா, பைத்தியம்தான். நாங்க இயேசுவுக்கு பைத்தியம்தான். டேய், நான் பார்க்க ஜோக்கராட்டா இருப்பேன், ஆனா என்கிட்ட மோதுன நான் மூர்க்கனா மாறிடுவேன். வரத காலி பண்ணுங்க முதல்ல. இவங்களுக்கு ஒரு வழி பண்ணணுமே. சாமி வணக்கம் ஐயா. நாசமா போக ஐயா எம்எல்ஏ. ஆமையா, உங்க ஆசீர்வாதத்தால தான் நான் எம்எல்ஏ இருக்கேன். அப்படியா? சரி உட்காரு உட்காரு. சரி, வந்த விஷயத்த சொல்லு. வேற ஒன்றும் இல்லை சாமி, வர்ற எலெக்ஷன்ல எம்எல்ஏ ஆகி அப்படியே அமைச்சர் ஆகணும். அதுக்கு உங்க ஆசீர்வாதம் வேணும் சாமி. நீ எல்லாம் எம்எல்ஏக்கே தகுதி இல்ல, மந்திரி ஆகி என்னையா பண்ண போற? ஏரியாக்குள்ள அப்பப்ப வந்தா தானையா என்ன நடக்குன்னு தெரியும். சாமிக்கு கோபம் வர்ற அளவுக்கு என்ன நடந்துச்சு? இந்த ஊருக்குள்ள இயேசுன்னு ஒரு கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு புதுசா ஒருத்தன் நுழைஞ்சிருக்கான். ஆளை சொல்லுங்க, தூக்கி உள்ள வச்சிருவோம். அதை செய் முதல்ல. டெபாசிட் கூட கிடைக்க விடாம பண்ணிவிட்டானுல. எலெக்ஷன்ல தோத்த பிறகு ஒரு பைய கூட எட்டி பார்க்க மாட்டேங்கானுல. ஜோக்கர் சாமின்னு அந்த ஆளை நம்புனீங்களே, அவருக்கு ஒரு பவரும் கிடையாது. அதான் இந்த எலெக்ஷன்ல நீங்க மண்ணாக்க வீட்டீங்க. எத்தனையோ பேரை நம்பினேன், பணம் கொடுத்து பார்த்தேன், ஒரு பைய கூட நம்மளை இது பண்ண மாட்டேங்கானே. ஐயா, இந்த உலகத்துல மனுஷன் கைவிடுவான், ஆனா இயேசு கைவிட மாட்டாருங்க. பணம், பொருள், பதவி எல்லாம் அழிஞ்சு போயிடும், பரலோகம் தான் நிரந்தரம். நல்லா யோசிங்க. ஊர்ல ஒருத்தரும் என்னை தேடி வர மாட்டேங்கிறானுங்க. அதுக்கெல்லாம் காரணம் நீதான். இனிமே இந்த ஊர்ல இருக்கிறத பார்த்தேன். என்ன கையில் கட்டில்லாம நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா? என் கை கட்டு மட்டும் இல்லை, என் பாவக்கட்டை சேர்த்து ஏசப்பா நிற்கிட்டாங்க. திரும்ப போக வேண்டியது அவங்க இல்லை, நீங்கள் தான். மனம் திரும்பி பரலோகம் போக வேண்டியது நீங்கள் தான். நீ சொல்றது சரிதான்ப்பா, இயேசு நல்லவர்ப்பா. நான் எம்எல்ஏ ஜெயிக்கட்டாலும் இந்த பாவம் நிறைஞ்ச உலகத்தில் உள்ள வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு அந்த ஏசப்பா என் உள்ளத்துல வந்துட்டாருப்பா. நீங்கெல்லாம் சாமி கிடையாது, உண்மையான சாமி இயேசுதான். நான் சாமி இல்லை, நான் ஒரு சாதாரண மனுஷன்தான். அந்த உண்மையான தெய்வம் அந்த இயேசு சாமி தான். ஜேம்ஸ், நீ உன் கடமையை பண்ணதுக்கு கர்த்தர் எவ்வளவு பெரிய பலனை கொடுத்துருக்காரு பாத்தியா? பாரு, இவங்க எல்லாரும் மனம் திரும்பிட்டாங்க. ஆமாப்பா, ஆமா. எங்க நீ ஒன்றும் மனம் திருப்பலையாப்பா? நானும் மாறிட்டேன்ப்பா. எங்க நீ ஒன்றும் ஆமா போறதே விடலையா? ஆமாப்பா, ஆமா.